Hi everyone, welcome to VB Infotech. Today நம்ம நார்மலா டிஃபால்ட் டேலில இல்லாம நியூவா டிஸ்கவுண்ட் மாடல் அப்படிங்கிற ஆட்-ஆன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆட்-ஆன் எதுக்காகனா நம்ம ஒரு சேல் என்ட்ரி போடுறப்போ நார்மலா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம ஒவ்வொரு டைமும் மேனுவலா கொடுப்போம். அதை ஸ்கிப் பண்றதுக்காக தான் இந்த டிஸ்கவுண்ட் மாடல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு சேல் என்ட்ரியில் போயிருக்கேன். லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெஜர் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கனால ஆல்ட் என்டர் கொடுத்து இந்த ஸ்க்ரீனில் போய்க்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு யூடிஎஃப் இருக்குது. ஒன்று வந்து எனேபிள் ஐட்டம் வைஸ் அண்டர் கட் ரேட், இன்னொன்று எனேபிள் பிராண்ட் வைஸ் டிஸ்கவுண்ட் செட்டப். அண்டர் கட் ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இப்போது ஒரு செல்லிங் ப்ரைஸில் இருந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்காக மட்டும் ஒரு அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த அண்டர் கட் ரேட் வந்து எஸ் பண்ணி எந்த ஐட்டமுக்கு நம்ம மைனஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், எண்ட் ஆஃப் லெஸ் கொடுத்துட்றேன். செகண்ட் வந்து எனேபிள் பிராண்ட் வைஸ் டிஸ்கவுண்ட் செட்டப், நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறோன்னா என்ன ஐட்டம்னு செலக்ட் பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நான் 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் 2 டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துக்கலாம், ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துக்கலாம். அது எந்த டேட்லேருந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்றதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம சேம் ஐட்டம் செலக்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் மட்டும் மாற்றிட்டு எந்த டைம் எந்த டேட்லேருந்து அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் மல்டிபிள் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐட்டம் மட்டும் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே ஐட்டம் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஐட்டமுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ரேட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது ஆல்டர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்தோம்னா இங்கே நான் 1 ஜூலைலேருந்து 107 ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர் கட் ரேட் நான் 7 ருபீஸ்னு கொடுத்தனால ஒரு குவான்டிட்டிக்கு 107 மைனஸ் 7 ருபீஸ், ஸோ 100 ருபீஸ். 10%, 10%, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால 3 10%மே எடுத்துகிட்டு வந்துருச்சு. அந்த வேல்யூ கால்குலேட் ஆகி 72.90 அப்படிங்கிற அமௌண்ட் நமக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த 72.90 அப்படின்ற வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு நான் கால்குலேட்டர் பேனலில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஜஸ்ட் 100 ருபீஸ், அதில் வந்து இன்டூ 10% 10 ருபீஸ், ஸோ 100 மைனஸ் 10 90 இன்டூ 10%, ஸோ 9 ருபீஸ். So 90 minus 9, 81. 81 into 10%, 8.10. So 81 minus 8.10 equal to 72.90. இப்படிதான் இந்த வேல்யூ கால்குலேட் ஆகுது. நெக்ஸ்ட் நான் எண்ட் ஆஃப் லெஸ் கொடுத்துறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஷோ ஆகும். இது ஆல்வேஸ் பிரிண்ட்லேயும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது வந்து டிஃபால்ட் பிரிண்ட் தான். இதில் வந்து இந்த 10% அந்த 3 10% உங்களுக்கு வியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்-ஆன் உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் அவர் VB Infotech. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.